மலரே இந்த வரேண்ணா. வாங்க அண்ணா. இந்தாம்மா சீட்டு பணம் 1,00,000 இருக்கு, எண்ணி பாத்துக்க. நீங்க எண்ணிட்டீங்கல்ல, போதும். சரி வர்றேம்மா. வாங்க. காவியா, நீ கோழி சாப்பிடுவியா? யார் இவளா? உயிரோட ஒரு கோழியை பார்த்தா பின்னாடி மசாலா பொடியோட ஓடிடுவா. ஆமா, இவர் மோது மட்டும் தான் பாப்பாரு. ஆமா, லவ் பண்றேன்னு சொன்னீங்க, உங்களை பத்தி வேற ஒண்ணும் சொல்லவே இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, விருப்பம் இருந்தா சொல்லுங்க, சும்மா தான் கேட்டேன். ஐயோ, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னக்கா? அப்ப நீங்க 2 பேரும் உங்க அப்பா அம்மா மேல பயங்கர கோவமா இருக்கீங்க. ஆமா, லவ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம். ஓ, 3 மாசம் ஆச்சா? ரொம்ப வேகமா தான் இருந்திருக்கீங்க. தருண், உங்களை குறை சொல்லணும்னு சொல்லல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். 5 வருஷம் லவ் பண்ணோம். ஆமா, நான் உங்களை ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் ஜெயில இருக்காரு. ஆமா, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. ஜெயிலியா? ஆமா, ஒரு ஃபாரஸ்ட் கேஸ், மரத்தை வெட்டிட்டாருன்னு. வெட்டினது வேற ஆளு, இவரு உள்ள இருக்காரு. கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. டேய் எந்திரிடா, கால் மறுத்து போச்சு. சரி சமைப்போம், நேரம் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் பசிக்கும்ல. அப்போ நானும் நாளைக்கு உங்க கூட கீழே வரேன், ஒரு வேலை இருக்கு. அக்கா, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு, குளிக்கணும். பாத்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எப்படி இருந்துச்சு கோழி குழம்பு காவியா? காரமா இருந்துச்சு, ஆனா நல்லா இருந்துச்சு. ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ ஆளுங்கெல்லாம் சத்தம் போடுற மாதிரி கேக்குது. ஓ அதுவா, விவசாய நிலத்துக்குள்ள யானை ஏதாச்சும் வந்திருக்கோம், அதை கொட்டடிச்சு விரட்டுறாங்க. என்னது யானையா? யானை காட்டுக்குள்ள தானே இருக்கோம். நம்மளும் காட்டுக்குள்ள தானே இருக்கோம். ஐயோ, யானை அப்போ வீட்டுக்குள்ள வருமா? நம்ம இடத்துக்கு அதுங்க வருதா? அதுங்க இடத்துலதான் நம்ம வீடு கட்டி இருக்கோம். 1000 வருஷமா அதுங்க நடந்துட்டு இருக்க பாதையில நாம வீடும் விவசாயமும் பண்ணா இப்படிதான். யானை மட்டும் இல்ல, காட்டு பன்னி, கரடி, ஏன் புலி கூட இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யார் இது? யாரு? அம்மா, நேத்து ராத்திரி நீங்க என்ன பண்ணீங்க? என்னடா பண்ண? நீங்க இல்ல, இந்த அண்ணன். நானா? நான் என்னடா பண்ணேன்? பயங்கரமா கொரட்டை விட்டீங்க. இஜுக்குட்டி, அது கொரட்டை இல்லடா, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதான் சவுண்ட் விட்டுச்சு. என்ன மிருகம்? புலி. புலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ல.
விஜய் விஜய்குட்டி என்னடாச்சு? என்னாச்சுடா? விஜய்குட்டி என்னாச்சுப்பா? விஜய் ஏய் விஜய்குட்டி ஏங்க என்ன? ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. விஜய்குட்டி என்னாச்சு? ஆ? நல்லதா சிரிச்சு பேசிட்டு இருந்தா திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு. விஜய்குட்டி அக்கா, இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்படிதான் ஒரு நாள் நல்லா சிரிச்சு விளாண்டுட்டு இருந்தான். திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். நல்ல ரத்தமோ கெட்ட ரத்தமோ ஒன்னா கலக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நோய் நுரையீரலை பாதிச்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்றோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா எப்போ வேணாலும் உயிருக்கு ஆபத்து வரலான்னு சொன்னாங்க. அப்போ உடனே ஆபரேஷன் பண்ணிருக்க வேண்டியதானே? பணம் தான் பிரச்சனை. ஆப்ரேஷனுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. இவன் அப்பாவோட கேஸ் அது இதுன்னு நிறைய காசு செலவழிச்சிட்டேன். நெதம் பொழப்புக்கே கஷ்டம். இதுல 3 லட்சத்துக்கு எங்க போறது? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் போனேன். அங்கேயும் பணம் கட்டணும். அங்க இலவசமா ஆப்ரேஷன் பண்றது இல்ல. வெளிய விட கம்மி தான். பேரை பதிஞ்சு வச்சுக்குவாங்க. வருஷப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இவனுக்கு முன்னாடி 100 பேருக்கு மேல பதிஞ்சு வச்சிருக்காங்க. 5-6 மாசம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயம். அப்பதான் ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில ட்ரஸ்ட் மூலமா ஏழைங்களுக்கு ஆபரேஷன் பண்றதா கேள்விப்பட்டேன். அங்கேயும் போய் விசாரிச்சேன். 1.25 லட்ச ரூபா கட்டினா போதும்னு சொன்னாங்க. ஆனா என்ன, வருஷத்துக்கு இத்தனை பேர் தான்னு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க சொல்லி 2 மாசம் ஆச்சு. இந்த 2 மாசமா காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாட்டை வித்தேன். கையில காதுல இருக்கிறது எல்லாத்தையும் வித்தேன். இந்த வீடு வேற லோன்ல இருக்கு. இல்லனா இந்த வீட்டையும் வித்திருப்பேன். அப்படியும் காசு பத்தல. மிச்ச காசுக்காக தான் நெதும் ஏலத்தோட்டத்துல வேலை செய்யறேன். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, உடம்புக்கு முடியலனாலும் சரி, எப்படியும் வேலைக்கு போயிடுவேன். சில தோட்டம்லாம் ஏத்தத்துல இருக்கும், அட்டை கடிக்கும். அப்படியெல்லாம் வேலை செஞ்சோம். ஒரு நாலு கூலி 350 ரூபா தான். நேத்து நீங்க வந்திருந்தப்ப ஒருத்தர் வந்திருந்தாருல, அவர்கிட்ட தான் சீட்டு பணம் போட்டிருந்தேன். பணம் கிடைச்சிருச்சு. 1.25 லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு உங்க கூட கீழே வரேன்னு சொன்னேன்ல, ஆஸ்பத்திரியில இந்த பணத்தை கட்டதான். பணத்தை கட்டி முடிச்சு பேரை பதிஞ்சிட்டோம்னா 2-3 நாள்ல ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. உங்க நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது. எல்லாமே நல்லபடி